எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அத நிர்வகிக்கிறதுக்கு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மேனேஜரோட வேலை என்ன? அவங்க கீழ இருக்க அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய வேண்டும். வரவு செலவுகளை பார்க்க வேண்டும். கீழே இருக்கிற நபர்களிடம் வேலை வாங்க வேண்டும். கடைசியாக என்ன பண்ணணும்? கணக்கை யார்ட்ட போய் ஒப்புவிக்க வேண்டும்? ஓனர்ட்ட போய் ஒப்புவிக்க வேண்டும். அதே போலதாங்க நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு ஒரு திட்டத்தோட அனுப்பிச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அந்த கட்டுமான பணியில நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், பண தேவைகளை கொடுத்துருக்கலாம், பணத்தை சம்பாதிக்கிற வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தின் மூலம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன பண்ண முடியுமோ அதற்காக தான் அந்த பணம் இருக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு. இதை விட்டு உலகத்தோடு போட்டி போடுற அந்தஸ்தை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த பணம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம உலகத்துல எதுவுமே கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. எப்படி நிர்வாணியா வந்தோமோ அப்படிதாங்க நம்ம போக போறோம். எடுத்துக்கொண்டு எதுவுமே போக போறதில்ல. இதை தெரிந்த வேதத்தை படித்த நம்மளுக்கு இதை மறந்து போயிடும். நம்ம உலகத்தோட ஓட்டம் 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 போட்டு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை வரங்களை நாம் இழந்து விட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க. நம்ம தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பணம் ஓடுகிற சூழ்நிலை இருக்கிறோம். யோசித்து பாருங்க, நம்முடைய தேவன் நம்மகிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பாரா இல்லையா? தம்பி, உனக்கு ஒரு படிப்பை கொடுத்தேனே, ஒரு வேலையை கொடுத்தேனே, அதுக்கான அக்கௌண்ட்டை கொடு, நீ என்ன பண்ண இந்த திட்டத்துல? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யறோமா? ஒவ்வொரு விஷயமும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். பணம் நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. தேவைகள் நமக்கு இருக்கு, தேவைகளுக்கு பணம் போதும். ஆனா நம்ம ஸ்டேட்டஸையோ அந்தஸ்தையோ அல்லது நான் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும், அதற்காக எனக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் அது தவறு. வேதத்தின் அடிப்படையிலும் அது சரியானது அல்ல.